ஓம் சக்தி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் கதிகலங்கி நிற்கிறாய். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அதையே நினைத்து அதிலேயே முழு கவனத்தை செலுத்தி உன் மனதையும் உன் உடலையும் புண்ணாக்கிக் கொண்டு இருக்கின்றாய். அவர்கள் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளக்கூடாது. நல்லவர்கள் சொன்னால் அதனை நிச்சயமாக கேட்கலாம். அதில் ஏதாவது நல்ல கருத்துக்கள் இருக்கிறதா என்று ஆராயலாம். ஒருவேளை என் பிள்ளை நீ தவறு செய்து அவர்கள் நல்லவர்களாக இருந்து உன்னிடம் நல்ல கருத்துக்களை சொல்லும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக நீ வருத்தப்படலாம். ஐயோ, நான் செய்தது தவறு, நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்று ஒரு நாளோ 2 நாட்களோ தூங்காமல் உன் தவறுக்காக மன்னிப்பு கேட்டு நீ அழலாம். அதுவுமே ஒரு சில நாட்களில் நீ மறந்துவிட்டு அடுத்து நீ நல்லதை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். செய்த தவறையே நினைத்து கொண்டு மனதை புண்படுத்தக்கூடாது. அப்படிதான் உன் அம்மா உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ தவறு செய்தாலே அதை மறந்துவிடு என்று சொல்கிறேன். ஆனால் நீ தவறு செய்யாமல் உன்னை யாராவது துன்புறுத்தினால் அதனை கண்டு நீ அச்சப்படுவது ஏன்? அவர்கள் சொல்வதையே நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தூங்காமல் உன் தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு உன்னுடைய உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு வாழ்வது எதற்காக? அவர்கள் உன்னுடனே நிரந்தரமாக இருக்கப் போகிறார்களா? இல்லை, உனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார்களா? உன் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் உன் கஷ்டத்தில் பாதி பகிர்ந்து கொள்ளப் போகிறார்களா? உனக்கு பசித்தால் நீதானே சாப்பிடுகிறாய். அவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்களே என்பதற்காக உன்னுடைய பசியை அவர்கள் வாங்கி கொள்ள வேண்டுமா? இல்லை, அவர்கள்தான் பாதி சாப்பிட முடியுமா? யோசித்து பாரேன். யாராவது ஒருவர் சொல்லிவிட்டு போகட்டும். அவர்கள் என் கூடவா வரப்போகிறார்கள்? இல்லை, என் துன்பத்தையும் இன்பத்தையும் சரியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறார்களா? கிடையாது. அவர்களுக்கு எதற்காக நான் வீணாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீதான் உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னோடு ஒவ்வொரு நாளும் துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ அஞ்ச வேண்டும்? உன்னுடைய கடைசி காலம் வரும் வரை உனக்கு துணையாக உன் அம்மா நான் தான் வருவேன். அவர்களுக்கு தேவை என்றால் உன்னை நெருங்குவார்கள். அவர்கள் தேவை முடிந்துவிட்டால் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் இன்றைய உலகம். அதனை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்களே என்று நீ அதற்காக வருந்தக்கூடாது. நல்லவர்கள் உதாசீனப்படுத்தினால்தான் அதனை கண்டு அஞ்ச வேண்டும், அதனை கண்டு வருந்த வேண்டும், அதற்காக துன்பப்பட வேண்டும். சரியில்லாதவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி படிக்க அவர்களே உன்னை தூக்கிவிடுகிறார்கள் என்று அர்த்தம். இனிமேல் யார் உதாசீனப்படுத்தினாலும் அதனை கண்டுகொள்ளாமல் உன் வழியில் நீ செல். அதே மாதிரி இன்னொன்றும் தெரிந்து கொள். இந்த உலகத்தில் உதாசீனப்படுத்தாமல் யாரும் வெற்றி என்ற ஒன்றை காண முடியாது. ஒருவரால் உதாசீனப்படுத்தும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் உயர்வார்கள். அதுதான் உண்மை. அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, அது உனக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கும். நீ வாழ்க்கை என்ற பாடத்தில் உதாசீனம் என்ற பாடத்தையும் கற்றுக்கொள்கிறாய். அதை கற்றுக்கொள்ளும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் உன்னை யார் அவமதித்தாலும் சரி, உன்னை கீழே யார் தள்ளிவிட்டாலும் சரி, அது உனக்கு பெரிதாக தோன்றாது. அதை மனதில் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் உயர வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னிடம் வரும். அந்த வைராக்கியத்தால் நீ போராடி வெற்றியை காண்பாய்.